அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வகுப்புல தொல்காப்பியம் பொருளதிகாரத்துல செய்யுளியல்ல இடம்பெற்று இருக்கக்கூடிய செய்யுள் உறுப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். செய்யுள் உறுப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப செய்யுள் உறுப்புகள் 34 அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரு. மாத்திரை, எழுத்தியல், அசை வகை எனா, யாத்த சீரே அடி யாப்பெனா, மரபே தூக்கே தொடை வகை எனா, நோக்கே பாவே அளவியல் எனா, திணையே கைகோள் பொருள் வகை எனா, கேட்போர் களனே காழ வகை எனா, பயனே மெய்ப்பாடு எச்ச வகை எனா, முன்னம் பொருளே துறை வகை எனா, மாட்டே வண்ணமோடு யாப்பியல் வகையின், ஆறு தலையிட்ட அண்ணால் ஐந்தும், அம்மை அழகு தொன்மை தோலே விருந்தே இயைபே புலனே இளைவு எனா, பொருந்தக்கூறிய எட்டொடும் தொகை நல்லிசை புலவர் செய்யுள் உறுப்பென வல்லிதின் கூறி வகுத்து உரைத்தனரே அப்படின்னு இந்த நூற்பாவை நம்ம பார்க்க முடியுது. இந்த நூற்பாவின் வழியாக நாம செய்யுள் உறுப்புகள் 34 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. 34 செய்யுள் உறுப்புகள் எவை அப்படின்னு பாக்குறப்ப மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா, அளவியல், திணை, கைகோள் பொருள் வகை, கேட்போர் களன் காலவகை, பயன் மெய்ப்பாடு எச்சம் முன்னம் பொருள் துறை மாட்டு வண்ணம் யாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 26 உறுப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த 26 செயல் உறுப்புகளை தொல்காப்பியர் கூறுகின்ற பொழுது 6 தலையிட்ட அண்ணால் ஐந்தும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். இந்த 26 உறுப்புகளுடன் அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 உறுப்புகளையும் சேர்க்கின்ற பொழுது செயல் உறுப்புகள் மொத்தம் 34 நமக்கு கிடைக்கின்றன. இந்த 34 செயல் உறுப்புகள்ல முதலாவதாக இடம்பெற்று இருக்கக்கூடிய மாத்திரை குறித்தும் எழுத்தியல் குறித்தும் இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். செயல் உறுப்புகள்ல மாத்திரை வகையும் எழுத்தியல் வகையும் மேற்கிழந்தனவே என்மனார் புலவர் அப்படிங்கிற தொல்காப்பிய நூற்பாவின் வழியாக செயல் உறுப்புகள்ல இந்த மாத்திரை வகை எழுத்தியல் வகை அப்படிங்கிறத நாம பார்க்கணும்னு நினைச்சோம்னா இந்த இரண்டையும் தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்துல நூல் மரபுல ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இந்த இடத்துலயும் அந்த எழுத்ததிகாரத்துல சொல்லப்பட்டுள்ள செய்திகள்ல எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறத இளம்பூரணர் உரை வழியாக நாம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப முதலாவதாக இடம்பெற்றுள்ள செய்யுள் உறுப்பு மாத்திரை. மாத்திரை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவை நம்ம முன்னோர்கள் வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு பெயர் வச்சிருந்தாங்க. அந்த பெயரைத்தான் மாத்திரை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இயல்பாகவே கண் இமைக்கக்கூடிய கால அளவும் கை நொடிக்கக்கூடிய கால அளவும் மாத்திரைக்குரிய அளவாக கொள்ளப்படுகின்றது. இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை அப்படிங்கிற நூற்பாவின் வழியாக இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப மாத்திரை அப்படின்னு பாக்குறப்ப எழுத்துக்களை நாம குற்றெழுத்தாகவும் நெட்டெழுத்தாகவும் சார்பெழுத்தாகவும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து நமக்கு தந்திருக்கிறாங்க. எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவை வச்சுதான் அவை குற்றெழுத்தா நெட்டெழுத்தா இல்லைன்னா சார்பெழுத்தா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. குற்றெழுத்திற்கு ஒரு மாத்திரையாகவும் நெட்டெழுத்திற்கு 2 மாத்திரையாகவும்
வகுத்த தொல்காப்பியர் உயிரிழப்பெடை அப்படிங்கிறத சொல்லுறப்ப 3 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அத்தோட சார்பெழுத்துக்களாக குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் அப்படிங்கிற 3 எழுத்தை சொல்லியிருக்கிறாரு. அத்தோட மெய்யெழுத்தை சேர்க்கிறப்ப இந்த 4 எழுத்துக்களுக்குமான கால அளவு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒற்றளப்பெடை ஐகார குறுக்கத்திற்கு 1 மாத்திரை என்றும் மகர குறுக்கத்திற்கு 1/4 மாத்திரை என்றும் கூறிய உரையாசிரியர்கள் உயிர்மெய் எழுத்திற்குரிய அளவை குறிப்பிடுகின்ற பொழுது உயிரெழுத்தின் அளவுதான் உயிர்மெய் எழுத்திற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மாத்திரை அப்படின்னு பாக்குறப்ப குறில், நெடில், சார்பெழுத்து, அது மாதிரி குறுக்கம், அளவெடுத்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக செயல் உறுப்புகள்ல தொல்காப்பியர் எழுத்து பத்தி சொல்றாரு. எழுத்து அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம நூல் மரபுல விரிவாகவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் செயல் உறுப்புகள்ல அது ஒரு உறுப்பா இருக்கிறதுனால இந்த இடத்துல அதை பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. எழுத்துன்னு பாக்குறப்ப எழுத்துக்களை உயிரெழுத்து, மெய்யெழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு 3ஆக வகைப்படுத்தி இருக்கின்றார் தொல்காப்பியர். உயிரெழுத்துன்னு பாக்குறப்ப அந்த உயிரெழுத்துக்குள்ளேயும் குற்றெழுத்து, நெட்டெழுத்து, அளபெடை அப்படின்னு 3ஆ வகைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. மெய்யெழுத்துன்னு பாக்குறப்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3ஆக வகைப்படுத்தி பார்க்கிறதுக்கு இடம் இருக்குது. சார்பெழுத்து அப்படின்னு பாக்குறப்ப குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற இந்த 3 எழுத்துக்களையும் சார்பெழுத்தா வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக எழுத்துக்கள்ல உயிர்மெய் எழுத்து அப்படின்னு ஒரு எழுத்தை நம்ம பார்க்க முடியுது. உயிர்மெய் எழுத்துக்கள் 216 அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம தமிழ் மொழியில உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் உள்ளன. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கூடி பிறக்கின்ற பொழுது உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் 216 அப்படிங்கிறது நாம பார்க்கிறோம். அடுத்து இந்த செயல் உறுப்புகள்ல அசை குறித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. இந்த அசை குறித்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.